கரெக்டான ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ராபபிள் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா. எக்கச்சக்க பிளேயர்ஸ் இருக்காங்க. பார்த்தா பெருசாக யாரும் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனால் இவ்வளோ பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு நல்ல பட்ஜெட்டும் கிடைக்கும். இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 50-60% தேவையில்லாத பிளேயர்ஸ் தான். இதை விட பெட்டராக மார்க்கெட்டில் இருக்காங்கிறதுனால ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் யார், மும்பை இந்தியன்ஸோட பிளான் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ நம்பர் 1 கண்ணுக்கு தெரிகிறது தீபக் சகர் தான். தீபக் சகர் இனிஷியல் நல்லா போட்ட மாதிரி இருந்தது. பட் டோர்னமெண்ட் போக போக பயங்கரமாக அடி வாங்கினாரு. பேட்டிங்லையும் பெருசாக கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கிடையாது. இவரை விட பெட்டராக இருக்காங்க. இவருடைய பட்ஜெட்டும் கொஞ்சம் ஹை அப்படிங்கிறதுனால 9 crore மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால இது மினி ஆக்ஷன் கொஞ்சம் விட்டா இவருடைய ப்ரைஸ் மட்டுமே 10 crore பக்கம் மும்பை இந்தியன்ஸ்க்கு சாலிடாக நிஜமாய் கிடைக்கும். ஸோ தீபக் சகர் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ரிலீஸ் பண்ணிட்டு மேபி அவர் கிடைச்சாலுமே லோவஸ்ட் ப்ரைஸில் எடுக்கலாம். 2 to 3 crore எடுக்கலாம். ஸோ ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்ல பட்ஜெட்டும் இருக்கும். தீபக் சகரோட பெட்டர் ஆப்ஷன்ஸும் இருக்காங்கிறதுனால தீபக் சகர் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். நம்பர் 2 கரண் சர்மா. ஒரு குட் ஸ்பின்னர் தான். பட் இருந்தாலுமே லக்கி சாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவரை விட இருக்காங்க. அண்ட் யங்ஸ்டர் விக்னேஷ் புதூரை நீங்கள் வச்சிருக்கீங்க. இன்னும் நிறைய பேரை நீங்கள் வாங்கலாம், ரொட்டேட் பண்ணலாம், மார்க்கெட்லையும் கிடைக்க போகிறாங்க. ஸோ கரண் சர்மாவையும் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அண்ட் வந்துட்டு ரகுல் சர்மான்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ இவங்க 3 பேரை பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது போக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோமா. ஸோ அதில் வந்துட்டு ஸ்ரீஜித் கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் வச்சிருந்தாங்க. ஸோ பெருசாக யூஸ் பண்ணவே கிடையாது. பட் அவரையும் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் போக எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருப்பான். இவன் வேற லெவல் பிளேயர் இருப்பான். இவன் தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு நீங்கள் பாருங்க அடி சும்மா பொழந்து கட்ட போகிறான். இந்த மாதிரி ஒரு பிளேயரை பார்த்துருக்கவே மாட்டேங்கன்னு சொல்லி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க. யார் அப்படின்னா ராபின் மின்ஸ். நல்ல கரியர் தான். லிஸ்ட் ஏ கிரிக்கெட் எல்லாமே வந்துட்டு சூப்பராக விளாண்டுருந்தாரு. பட் இருந்தாலுமே எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. சீக்கிரமாகவே பெஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். பெஞ்ச் பண்ணிட்டாங்க. ராபின் மின்ஸ் நல்ல பிளேயர் தான். பட் இருந்தாலுமே மும்பை இந்தியன்ஸில் ஏனோ செட் ஆகல. முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் சான்ஸ் கொடுத்து பார்த்துட்டாங்க. ஸோ ராபின் மின்ஸை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லாமல் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அண்ட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அதாவது ஃபாரினர்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ அதில் வந்துட்டு லிசார்ட் வில்லியம்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்கள வச்சிருந்தாங்க. லிசார்ட் வில்லியம்ஸும் இப்போ தேவையில்லை. அண்ட் ரீஸ் டாப்லி ரொம்ப முக்கியமாக ஆர்சிபி கிட்ட இருந்து ஸோ இந்த தடவை ஆக்ஷனில் எடுத்தாங்க. நல்லா பவுலிங் போடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால். ஸோ மோஸ்ட்லி சான்ஸ் கிடைக்கல. கிடைச்ச மேட்சும் பார்த்தோம் அப்படின்னா அடி வாங்கினாரு. அண்ட் முஜிபுர் ரஹ்மான் ரொம்ப முக்கியமாக இந்த 3 பேரை வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஓவரால் தகவலாக இருந்துட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிளேயர்ஸ் பக்கம் இருக்காங்க. இதில் தீபக் சகருடைய பட்ஜெட் அப்படிங்கிறது சூப்பர் ஹை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலாக இவங்களெல்லாம் கொடுத்தது போக அவங்ககிட்ட சாலிடாக ஒரு 15 to 16 crore பக்கம் இருக்கும். இது போக யாராவது கொடுத்தா கூட உங்களுக்கு நல்ல ஒரு பட்ஜெட் இருக்கும். ஸோ அது போக எக்ஸ்ட்ரா 5 crore அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க. ஸோ ஓவராலாக மும்பை இந்தியன்ஸுடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் 20 to 22, 25 இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓவரால் 25 வந்தால் ரொம்ப மேக்ஸிமம் சொல்லலாம். அட்லீஸ்ட் 22 இருக்கும் அவங்களுடைய ஓவரால் பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஸோ இதில் அவங்களுடைய ஸ்லாட் என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், இதில் யாரெல்லாம் வந்துட்டு இந்த கோரில் அப்படியே எடுக்க போகிறாங்க, எங்கெங்கே ஃபில் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மிடில் சானர் சும்மா கலக்கிட்டு இருக்காரு. சானருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு குட் ஆல்ரவுண்டர் வந்துட்டு நீங்கள் எடுக்கணும். சானருடைய பவுலிங் ஸ்கில் எக்ஸ்ட்ரானரியாக போயிட்டு இருக்கு. சிஎஸ்கே எவ்வளோ டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, பெஞ்ச் பண்ணியிருக்காங்கிறது நல்லா தெரியுது. அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபாரினரோ இல்லை இந்தியன் ஆல்ரவுண்டரோ எடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அங்கே தாங்க அடி வாங்குது. ஸோ என்ன தான் பும்ரா இருந்தாலுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு ஒரு இந்தியன் பேசர் கண்டிப்பாக வேணும். முகமது சமி கிடைச்சா நல்லா இருக்கும். பட் பட்ஜெட் அப்படிங்கிறது இவங்க கிட்ட கம்மியாக தான் இருக்குது. அவரும் கிட்டத்தட்ட போனால் ஒரு 5 to 7 crore மேலே போவாங்க. பட் இருந்தாலுமே மும்பை இந்தியன்ஸ் ஹார்டாக ட்ரை பண்ணும். முகமது சமி மட்டும் எடுத்துட்டா பவுலிங் யூனிட் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தான் அவங்களுடைய டார்கெட். பேட்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு கோர், நல்ல ஒரு கோர் வச்சிருக்காங்க. ரயான் ரக்கல்டன், ரோஹித் சர்மா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டரில் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியன்கிற மாதிரி செம்மையான கோர். நடுவில் ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும் இடைக்குது இல்லையா. ஸோ 1-1 பர்சனாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல யார் வரணும்னு கேட்டிங்கன்னா இசான் கிஷன் மாதிரியான ஒரு பிளேயரை ட்ரை பண்ணாங்கன்னா பக்காவாக இருக்கும். அவங்களுடைய பழைய பிளேயர் தான். 2020 டிராஃபி அடிக்கும் போது இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை மிஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக அவரும் இந்த டீமுக்குள்ளே வந்துட்டார்னா பேட்டிங் கோர் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு மிச்சல் சானரும் இருக்காரு. ஸோ அது போக சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபாரினர் தூக்கி போட்டுட்டு இன்னொரு பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்லை ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஒரு ஃபின் ஆலன் அப்படி இல்லைன்னா பிரேஸ்வெல் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து தேத்துனாங்கன்னா ஓவராலாக மும்பை இந்தியன்ஸுடைய ஸ்குவாடு செம்ம டெட்லியாக இருக்க போகுது. இதுதான் மும்பை இந்தியன்ஸுடைய என்னுடைய ஓவரால் ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு டீசன்ட் பட்ஜெட் கிடைக்கும். அதுக்குள்ளே அவங்களோட ஸ்குவாடில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது. அதை வந்து சரி பண்ணி ஆகணும். பேட்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியன் கோர் செம்மையாக இருக்குது. ஒரு இசான் கிஷன் இல்லைன்னா நல்லா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு 1-1 பேட்ஸ்மேன் கிடைச்சாரு அப்படின்னா நல்லாயிருக்கும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிடைக்கணும். ஸோ இது மட்டும் நடந்துடுச்சுன்னா மும்பை இந்தியன்ஸ் இந்த தடவையும் ஒரு பெட்டர் டீமாக இருப்பாங்க. இன்னொரு பிளே ஆஃப் அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லாமல் தொடர்ந்து அப்படி சேனலோட நினைச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.